இந்த வீடியோ வந்து நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ட்டு நாங்க சொல்ல மாட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டேன்னு வைங்களேன், போண்டா ஒரு பட்டர் பிஸ்கெட் வாரத்துல 2 இல்லாட்டி 3 நாள், மற்ற நாள்லாம் டெடிகேஷனா போயிட்டு வந்துடும். ஒரு 7:30 or 8க்குள்ள 2 சப்பாத்தி, தால் ஆறு என்ன பொரியல் என்ன இருக்கோ சாப்பிட்டு முடிச்சுப்பேன். தட்ஸ் ஆல். வீட்டுக்கு வர ஒரு 10 ஆச்சுன்னு வைங்க, போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடுவோம். இது டே 1. யா, இதுதான் ரெகுலர் எனக்கு. இந்த பிரியாணி அதெல்லாம் இதுதான் ரெகுலர். ஓகே. இந்த பிரியாணி மேட்டர்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் இட் ஹேப்பன்ஸ். பிரியாணி சாப்பிடுவீங்க. ஆமா, தப்பு இல்ல, தப்பு தான். ஃபிட்னஸ் கோல் இருக்கும்போது ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும். சீட் மீல் அதிகமா எடுக்காம இருந்தோம் அப்படின்னா பெட்டர். என்னுடைய ரொட்டீன்ல ஏதாவது சீட் இருக்கா? சீட்லாம் இல்ல. டயட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? பட் டயட் ஃபாலோ பண்ணணும். இல்ல புரியல. நீங்க நிறைய ஒர்க் அவுட்ஸ்ல அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணணும். வெயிட் ட்ரைனிங்ஸ், ஃப்ளோர் ஒர்க் அவுட்ஸ் அது நீங்க பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்க சாப்பிடுறதெல்லாம் நீங்க சரி, நாளைக்கு ஒர்க் அவுட் பண்றோம், இன்னைக்கு பிரியாணி நல்லா சாப்பிடலாம் அப்படின்றது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது நினைச்சேன், திருந்த மாட்டேன்ல. அப்பவே தெரியாது, கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் தெரியும். ஜிம் ஜாயின் பண்ணும்போது என் வெயிட் செக் பண்ணேன், 69. 1.5 மாசம் ஆகுது, இப்போ 69. அப்படியா? சூப்பர். என்ன அப்படியே மெயின்டைன் ஆகுதுல்ல. பதில சொல்றா. நம்ம சாப்பிட்டு சுத்தி இருந்தீங்க அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்கும். இப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுனால உங்க பாடியில மசிலும் ஃபார்ம் ஆயிட்டு இருந்திருக்கும். ஆமா, அது ஐ கேன் ஃபீல் இட். எல்லாத்துக்கும் வந்து அந்த ஃபிட்னஸ்ல வந்து அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ஒன்லி வெயிட் மட்டும் கிடையாது. சில பேருக்கு வந்து இன்ச் லாஸ் நிறைய ஆயிருக்கலாம், சில பேருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கெயின் ஆயிருக்கலாம், சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் லாஸ் ஆயிருக்கலாம். ரிசல்ட் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கு. எனக்கு வந்து இன்ச் லாஸ் ஆயிருக்கு, வெயிட் லாஸ் ஆகலனா இன்ச் லாஸ் ஆயிருக்கு. என் பழைய ட்ரெஸ்ல நான் போடுறேன். அப்படியே, அதனால ஐ அம் ஹாப்பி. சூப்பர். அப்போ ரிசல்ட் இருக்குது உங்களுக்கு. செஸ்ட் பிரஸ் மிஷின் இருக்குல்ல, அது ஃப்ளைஸ். எத்தனை மாசமா ஜிம்க்கு வரீங்க? 1.5. இந்த அவமானம் உனக்கு தேவையா? என்ன டச் கூட பண்ணவில்லை அந்த மிஷினை. கரெக்ட். செஸ்ட் பிரஸ். ஆமா, செஸ்ட் பிரஸ் மிஷினை நீங்க இன்னும் என்ன டச் கூட பண்ணவில்லை. கரெக்டா? கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? தப்பு. கரெக்ட். இப்போ உங்களுக்கு என்னன்னா செஸ்ட் பிரஸ் மிஷின் எதுன்னு தெரியல. நான் ஜிம்ல போயிட்டு நான் என்ன கேட்பேனா, ட்ரெய்னர் இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன், அடுத்து என்னன்னு கேட்பேன். ஏங்க இப்படி உட்கார்ந்தானே பண்ண வைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் டைம் டூயிங் திஸ், அதுக்கப்புறம் இதை பண்ண விடுறீங்க. அதான் இப்படி பண்றீங்கல்ல, உட்கார்ந்துட்டு இப்படி பண்றீங்க தெரியுமா? ஒரு ஆமா, கீழே தானே அது கை போகுது, இங்க இந்த இடத்துல இல்லையா? நீங்க செஸ்ட் பிரஸ் இங்க வச்சு புஷ் பண்றீங்க. ஆமா, இப்படி வச்சுட்டு. கரெக்ட். கரெக்ட். இல்லைங்க, இது தப்பு இல்ல. உன் சொல்லாம தப்புன்னு சொல்றியடா.